நான் உங்கள் எஸ்கே பேசுகிறேன். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு வாட்டர் கண்ட்ரோல் பற்றி எதை பார்க்க போகிறோம். இந்த வாட்டர் கண்ட்ரோல் கோயம்புத்தூர் துளியூர் பகுதியில் மாட்டியிருக்கோம். போர்வெலுக்கு 2 HP மோட்டருக்கு இந்த கண்ட்ரோலர் நம்ம மாட்டுறோம். இது எதுக்கு அங்கே மாட்டுறோன்னா, 3 ஃப்ளோர் இருக்க ஒரு வீடு. இதில் கிரவுண்ட் ஃப்ளோரில் வாடகைக்கு குடியிருக்காங்க, ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஹவுஸ் ஓனர் இருக்காங்க, மேல் ஃப்ளோரில் வாடகைக்கு விட்டுருக்குறாங்க. இவங்களுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமாக 1000 லிட்டர் கொள்ளல உள்ளதா ஒரு டேங்க்கு. ஸோ இது அடிக்கடி தீர்ந்து போயிடுது. இந்த தீர்வுக்கு ஒரு கண்ட்ரோலர் நம்ம அவங்க மாட்டி கொடுக்குறோம். வாங்க அது எப்படின்றத பார்ப்போம். இப்போ அதுக்கு உண்டான நம்ம வயரிங் ஒர்க்கை பார்த்துருக்கோம். இதுதான் அந்த கண்ட்ரோலுக்கு மாட்டுறதுக்கு உண்டான ஃப்ளோட்டு. இந்த ஃப்ளோட்டை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்க மாதிரி அந்த 1000 லிட்டர் டேங்கில் சரி பாதியில் ஃப்ளோட் வெயிட்டையும் ஃப்ளோட்டை கீழ் எட்ஜ்லேயும் நம்ம மாட்டிடணும். அதுக்கு முன்னாடி இது கண்டினியூட்டியில் வருதான்னு எல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கணும். ஏன்னா மாட்டினதுக்கப்புறம் புதுசே ஆனாலும் ஒரு சில சமயங்களில் கம்ப்ளைண்ட்டு வரும். அதனால் செக் பண்ணிட்டு தான் எப்பயுமே மாட்டணும். ஓகேங்களா. அடுத்து கீழே நம்ம வயரிங் ஏற்கனவே பண்ணியிருக்கு. அந்த பண்ணிக்கிறதுல மேல் விழுந்து கீழே கொண்டு வந்திருக்கோம். இந்த சப் கண்ட்ரோலர் இது பக்கத்தில் நம்ம ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோலர் யூனிட்டு மாட்டியிருக்கோம். இது கனெக்ஷன் வயரிங்லாம் கொடுத்து ஓகே பண்ணியாச்சு. சுவிட்ச் ஆன் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு MCP தூக்கி விட்டோம், அப்புறம் சுவிட்ச் போட்டுவிட்டோம். கண்ட்ரோலர் ஆன் ஆயிடுச்சு. இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்குது. ஆம்ஸு கரெக்டாக 10 ஆம்ஸ் எடுத்துகிட்ருக்குது. வோல்ட்டு ஃபுல்லாக தான் வருது, 220 வருது. இனி டேங்கில் தண்ணி எப்படி விழுகுதுன்றதை பார்ப்போம். ஓகே, நல்லாது. சரிங்களா. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ.